விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 23ஆம் நாள் 6/4/2026 திங்கட்கிழமை பகல் 2:11 மணி வரை தேய்பிறை சதுர்த்தி திதியும் நாள் முழுவதும் அனுசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன், ராகு, மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கேட்டை, ஆயில்யம். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக கீழ்நோக்கு நாள் என்ற முறையில் கிணறு வெட்டுவதற்கு உகந்த தினம், ஆசன பயிற்சிகளை மேற்கொள்ள உகந்த நாள், விவசாய பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், யாகம் தவம் மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. சுப முகூர்த்த தினம் என்ற முறையில் அனைத்து விதமான சுப காரியங்களையும் செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: நல்ல நண்பர்கள் யாருக்கு அமைவார்கள்? நண்பர்களால் மிகப்பெரிய அனுகூலம் யாருக்கு? எந்த விதமான இடையூறு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் உற்ற தோழனாக விளங்குவதற்கான கிரக சூழல்கள் என்ன? அதாவது 7ஆம் பாவகம், லக்னத்திலிருந்து 7ஆம் பாவகம் நட்பு நண்பர்களை சொல்லுகிற பாவகம். அந்த பாவகத்தோடு வலிமை பெற்ற சுப கிரகமான குரு, சுக்கிரன், தனித்த புதன், பௌர்ணமி சந்திரன், ஒளியை நோக்கி போகிற வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கிற அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மேற்சொன்ன அனைத்து நலன்களோடு கூடிய நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களில் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாததொரு சூழலில் சகலவிதமான நலன்களும் பெருமளவு சிறப்பாக நடக்கின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற சூழலோடு நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமென்றே மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளை சொல்லலாம். மனதளவில் இருந்து வந்த இக்கட்டுகள் சங்கடங்கள் நீங்குவதால் நினைத்ததை சாதிப்பீர்கள், நிம்மதி பெறுவீர்கள். எல்லோராலும் மதிக்கப்படுவதற்கான தன்மைகள் மேம்பட்ட சூழலில் இருக்கிறது. மாற்றங்கள் அநேகம் உண்டு. எடுத்த காரியங்களை சோர்வடையாமல் உற்சாகமாக செய்து முடித்து அனைவராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். வலுப்பெற்ற ராசிநாதன் அபாரமான முறையில் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக சந்திரன், கூடுதலாக குரு, ராசிநாதன், செவ்வாய் போன்ற கிரக வலிமைகள் உங்களுக்கு கூடுதல் மேன்மையை கொடுக்கிறது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக கைகூடி வரும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் மேலோங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. தொழிற் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் நல்லதொரு இனிமையான பேச்சின் மூலமாகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாகவும் லாப சூழல்கள் மேம்படுவது, புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பது என சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைப்பது, கூடுதலாக எல்லோராலும் புகழப்படுகிற தன்மைகள் மேசத்திற்கு இன்றைய நாளில் உண்டு. உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் தங்களது பேச்சின் மூலமாக மேலதிகாரிகளை கவர்வீர்கள். அதனால் எதிர்பாராத உதவியும் அனுகூலமும் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினம் குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். குழந்தைகளால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் தொந்தரவுகள் நீங்குவதற்கான சில வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு மிகுந்த நாளாக அமையிருக்கிறது. கூடுதலாக கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள், மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்கும் உகந்ததானதொரு நல்ல பலனை செய்யக்கூடிய தினமாக மேசத்திற்கு உறுதியும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் உங்களுடைய எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவான முறையில் பூர்த்தியாகும்.
இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாளாக அமையிருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார் மற்றும் கூடுதலாக புதன் வலிமையாக இருக்கிறார். தனஸ்தானம் வலிமை பெற்றிருக்கிறது. ராசியை ஓரளவு ஒளி பொருந்திய சந்திரனும் தொடர்பு கொள்ளுகிறார். மேற்சொன்ன சூழல்ல ரிஷபராசியினருக்கு நிம்மதியான அணுகுமுறைகளோடு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாவதற்கான தன்மைகள் உண்டு. உங்களுடைய பணியை செவ்வனே செய்வீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடுதலாக இருக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கூடுதலாக எதிலும் உங்களுடைய பேச்சு அனைவராலும் கண்காணிக்கப்படும், மதிக்கப்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக நல்லதொரு மேம்பட்ட புகழை பெறுவதால் வீட்டிற்கொள்ளும் மதிப்பு மேம்படும். சகோதர வகையில் அனுகூலங்கள் ஏற்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகளில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுபறியான சூழல் அனைத்தும் முழுமையாக விலகும். மனோதைரியம் மகிழ்ச்சி உருவாகும். செய்தொழில் வர்த்தகம் வியாபாரத்தில் சற்று நிதானமான சூழல் காணப்படும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக இருக்கிறது. கைக்கு வரவேண்டிய பணம் சற்று தாமதமாக வரும். இருந்தாலும் எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவடையும். போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நிதானமாக இருப்பதன் மூலமாக நினைத்ததை சாதிக்க முடியும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் சந்தோஷமும் காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவை எட்டும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பதை கண்டு மனம் மகிழ்வீர்கள். குறிப்பாக பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மனதில் தைரியமும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். உற்சாகமான சூழல் காணப்படும். கலைத்துறை அன்பர்களுக்கு பணவரவு மேம்படும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உள்ள நாளாகவே, எதிர்ப்புகள் விலகுகிற நாளாகவே இன்றைய நாள் விழுக்கும். கூடுதலாக எல்லாவிதமான நன்மைகளும் நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தன்மைகள் எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தோடும் உறுதித்தன்மையோடும் செயலாற்றுவீர்கள். அனைவராலும் புகழப்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. குறிப்பாக என்ன கிரக மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் தனாதிபதி, குடும்பம் தனம் வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரன் இன்றைய நாளில் ராசிக்கு 6ல் மறைந்திருக்கிறார். கூடுதலாக தேய்பிரை நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தும் ஒளி குறையாத தன்மையிலேயே இருக்கிறார். ராசியில் குரு அமர்ந்திருக்க 11ல் சுக்கிரன் என பெரிய அளவில் கிரக மாற்றங்கள் இல்லாத நாளில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் ஒருமுகப்படும். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். நிர்வாகம், தலைமை, உயர் பொறுப்புகளில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள் எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது சிறப்பு. குறிப்பாக அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். அறிமுகமில்லாத நபர்களை நம்பி பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை தவிர்ப்பதே சிறப்பு. உங்களுடைய வழி தனி வழி என்ற ஒரு சூழலில் இன்றைய செயல்பாடுகள் இருக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு ஏற்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களால் ஓரளவு அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. நல்லது எது கெட்டது என பிரித்து பார்த்து உணர்ந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். எதிர்பாராத சில வெற்றி கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சாதகமாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்கள் பணியிடங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது. இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறை, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நல்லதொரு ஆதாயம் உண்டு. பெண்மணிகள் இன்றைய நாள் பொறுமையாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும். குறிப்பாக
இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே யோசித்து செயலாற்றுவது பெரிய அளவில் வெற்றிதனை முழுமையாக கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் மனதளவில் நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எல்லா வகையிலுமே உற்சாகம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் மேம்படுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு நிம்மதியான அணுகுமுறைகளோடு கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். தேய்பிரை நிலையில் இருந்தாலும் 5ஆம் இடமான அதிர்ஷ்ட பாவகத்தில் சந்திரன் அபாரமாக சஞ்சரிக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார். கூடுதலாக இந்த 12ஆம் இட குரு தேவையற்ற செலவுகளை ஒரு நிலையில் கொடுப்பார். அனாவசிய செலவுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பினை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பை நிகழ்த்தும். அது சார்ந்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல்களும் உண்டு. குடும்ப உறவுகளோடு விட்டு கொடுத்து போவது நலம் பயக்கும். குறிப்பாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உறுதி வார்த்தை சொல்லப்படும். புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை தவிர்ப்பதும், கூடுதலாக இரவு நேர வாகன பயணங்களில் நிதானமாக போவதும் சிறப்பு. தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். தந்தை மகன் உறவு இயல்பாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வகை உறவுகளால் அனுகூலமான தன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு முடிவிலும் உறுதியாக இருப்பீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு எல்லாவிதமான அனுகூலங்களும் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் நல்லதொரு வரவேற்பு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் மிகவும் எளிதாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியமும் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உங்களுடைய சிந்தனை மேலோங்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பணி நிரந்தரம், இடமாற்றம் போன்ற சில அனுகூலமான சம்பவங்கள் இருக்கும். அலுவலக பணி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் உதவியும் உண்டாகும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் நிரம்பவே இருக்கிறது. மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு தடை விலகி வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்பு மேம்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பொதுவாக சிம்மத்திற்கு ராசியோடு எந்தவிதமான சுப தொடர்புகளும் இல்லாத சூழலில் தனி புதன் அல்லாத ராகுவோடு சேர்ந்த புதன் ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் சற்று பலவீனமாகவே இருக்கிறார். இருப்பினும் விரையாதிபதி சந்திரன் நட்பு கிரகம் என்ற முறையில் திக்பலம் பெற்று சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடமான அதிர்ஷ்ட பாவகத்தை தொடர்பு கொள்வதுமான சூழலில் சிம்ம ராசி என்பவர்கள் சிந்தித்து செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். எந்த காரியத்திலும் முன்னின்று செயலாற்றி முழுமை பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பெரிய அளவில் வெற்றியையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் எதிர்பாராத உதவிகளும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகமும் எதிர்பாராத சில அதிர்ஷ்ட சூழல்களும் தேடி வரும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு இன்றைய நாளில் சாதகமாக அமையும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உற்சாகமான சூழலை உணரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரம் சற்று சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மைகள் மேம்படும்.
உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகுக்கடை இதுபோன்ற குருவினுடைய தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் சாதகமான சூழலை பெற இருக்கிறீர்கள். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது சிறப்பு. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு பணியிடங்களில் சாதகமான சூழல்கள் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலாக இருக்கும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதே நலம் பயக்கும். பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முதலீடுகள் வேண்டாம். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். பெண்மணிகள் இன்றைய நாளில் நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகுகிற நாளாக சிம்மத்திற்கு நட்பு மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு லாபங்கள் மேம்பட போகிறது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது? மேம்பட்டதொரு தன்மையில் சந்திரன் 3இல் மறைந்திருக்கிறார். லாபாதிபதி 3ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் மொழி குறையாத தன்மையில் வலிமையாக இருக்கிறார். இளைய சகோதர உறவுகளால் ஆதாயம் மேம்படும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். எதிலும் துணிச்சலாக இறங்கி செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். 8இல் மறைந்த சுக்கிரன் எதிரிகளால் இருந்து வந்த வேதனைகளை போக்குவார். கூடுதலாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார். 10ஆம் இட குரு உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு மேம்பட்ட உறுதியான சூழல்களை உருவாக்குவார். எல்லா விதமான சங்கடங்களும் நீங்குகின்ற நாளாகவும் அமைதியோடும் நிதானத்தோடும் செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனை பெறுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். ஐடி, வங்கிப்பணி, நிதி நிறுவனங்கள், அடகுக்கடை இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. பணவரவு இயல்பாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் மேன்மையை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சீராகவும் இயல்பாகவும் இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக இருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் நெருக்கமும் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவினர் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக கூடுதலாக சில முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்து வந்த நீண்ட நெடுநாளைய தடைகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு விரும்பியதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் எல்லாம் முழுமையாக விலகு இருக்கிறது. வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேறுபாடுகள் நீங்குகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? எல்லா வகையிலும் வெற்றிகரமான சூழல்களும் விரும்பியது நடக்கின்ற வண்ணம் மேன்மைகளும் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியை 2 சுப கிரகங்கள் வலிமையாக தொடர்பு கொள்வது, ராசிநாதன் ராசியை பார்ப்பது, குரு பார்ப்பதும், கூடுதலாக 5ஆம் இடத்துல பாக்கியாதிபதி புதன் குருவின் தொடர்போடு இருப்பதும், 10 குடைய சந்திரன் 2ஆம் இடமான குடும்ப ஸ்தன வாக்கு பாவகத்தில் வலுப்பெற்றிருப்பதுமான சூழலில் துலாத்திற்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் மரியாதையும் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். வரவேண்டிய தனவரவுகள் நல்லவிதமான முறையில் கிடைக்கும். தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். திட்டமிட்டு செயலாற்றி எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். புத்தி கூர்மையோடு செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கும் தன்மை இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். எல்லா காரியங்களிலும் நிறைவான அனுகூலங்கள் உருவாகும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் உண்டு.
குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். உங்களுடைய துணிச்சலான செயல்பாடு உங்களுடைய வெற்றி நீங்கள் எதிர்பார்த்த தன்மைகள் போன்ற அனைத்தையும் நிறைவான முறையில் கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகளும் எதிர்பார்ப்படைந்த லாபங்களும் சிறப்படைகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவதும் கூடுதல் சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் கலகலப்பு மேம்படும். மனதளவில் இருந்து வந்த கவலை விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். குறிப்பாக கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமானதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக துலாத்திற்கு விருப்பங்கள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவம் வெளிப்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்கள் விரும்பியதை பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? எல்லாவிதமான கிரக சூழல்களிலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. பாக்கியாதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்க 12ஆம் இடமான விரய பாவகத்தை ஒரு சேர குரு சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார்கள். 8, 12ஆம் இடங்களில் சுபகிரக தொடர்புகளோடு இருக்கிறதால வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வர்த்தகங்கள், கூடுதலாக ஷேர் மார்க்கெட், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான மறைமுக வழிகளில் வரக்கூடிய தனலாபங்களுக்கும் சாதகமான தன்மைகள் உள்ள தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிலும் சிக்கல் இல்லாமல் உஷாராக செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய முக்கியத்துவம் அனைவராலும் மதிக்கப்படும். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட இன்றைய நாளில் சில முன்னேற்றத்தோடு புதிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாரையும் சமாளிப்பீர்கள். பணியிடங்களில் புகழ் பெறுவீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகையால் மகிழ்ச்சி உருவாகும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பது நல்லது. குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. கோபத்தை தவிர்ப்பது சிறப்பு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான அமைப்புகள் கிடைக்கும். கல்வி தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். கலைத்துறை அன்பர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல்வாதிகள் நல்லதொரு அனுகூலத்தை முழுமையாக பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவதும் நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான ஒரு சூழலில் இருக்கிறது? குறிப்பாக ராசியை குரு பார்ப்பது. 5இல் சுக்கிரன். இன்றைய தினம் 8 சந்திரன் 12இல் மறைந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் ஒளி பொருந்திய தன்மையில் இருக்கிறார். எல்லாவிதமான அனுகூலங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் தனுசு ராசியினருக்கு அமையும். இயல்பாகவே பக்தியும் நிதானமும் பொறுமையும் கொண்ட இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நினைத்தது நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் மரியாதையும் மேம்படும். சங்கடமான அணுகுமுறைகள் அனைத்தும் விலகும். முக்கியமாக நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் இணையும். இளைய சகோதர உறவுகளால் ஆதாயம் உருவாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் உபாதைகள் குறையும். நியாயம், நேர்மை இதுபோன்றதொரு செயல்பாடுகளின் மூலமாக சிறப்பாக செயல்பட்டு எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். வெளியூர் வெளிமாநிலம் தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள்
மகிழ்ச்சிகரமான தன்மைகளை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக அடைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களால் எதிர்பாராத உதவிகள் உண்டு. வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து நிலைகளிலும் சாதகமான தன்மைகள் உண்டு. எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய நாளை பொறுத்தவரை மனதளவில் உற்சாகம் மேம்படக்கூடிய நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர என்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. போராட நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. உத்திராடம் நட்சத்திர என்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக வலிமை எப்படிப்பட்டதான ஒரு தன்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். உற்சாகமும் உணர்ச்சி பெருக்கும் மிகுந்த தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லாவற்றையும் சிந்திப்பீர்கள், சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வாக்கு சாதுரியம் மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். புதன் வலுத்திருப்பதும் சந்திரன் மறைந்திருந்தாலும் நல்லதொரு ஒளி குறையாத சூழலில் இருப்பதும் சுக்கிரன் திக்பலம் பெற்றிருப்பதுமான சூழலில் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்திறன் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அது சரியா தவறா என்று பலமுறை மனதிற்குள் யோசித்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் நடக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கூடுதல் ஆர்வம் செலுத்துவீர்கள். எதை செய்தாலும் சற்று கூடுதல் கவனத்தோடு யோசித்து செய்வது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் மேன்மையை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மனக்கவலை தோன்றி பின்பு மறையும். லாபம் மேம்படும். புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். குறிப்பாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து பேசுவதும் வெற்றிகரமான சூழலை உருவாக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினுடைய எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி உருவாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது நலம் பயக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்தவர்களிடம் பழகும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வருவது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய அளவிலான சங்கடங்கள் எதுவும் இல்லாது அனைத்திலும் அனுகூலம் நிறைந்த நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற தினமாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? குறைகள் எதுவும் பெரிய அளவில் இல்லாது, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் சிக்கல்கள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசியிலேயே பஞ்சமாதிபதி புதன் அமர்ந்திருக்கு. ராசியை குரு தொடர்பு கொள்ள ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலுப்பெற்று அமர்ந்திருக்கின்ற சூழலில் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் அதிக அனுபவமும் அனுகூலமும் நிறைந்த தன்மைகள் சிறப்பாகவே இருக்கிறது. எல்லோராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். எல்லோராலும் மதிக்கப்படுவதற்கான சூழல்களும் மிக அதிகமாகவே இருக்கிறது. எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நிறைவான வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளில் சுக்கிரன் சஞ்சாரம், சந்திரன் சஞ்சாரம் சில மாற்றங்களை கொடுக்கும். மனதளவில் மகிழ்ச்சி மேம்படும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருங்கள். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளிலும் கவனமாக இருப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும்.
தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு பின்பு விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணவரவு மேம்படும், எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த வீண் குழப்பங்கள் முழுமையாக விலகும். குறிப்பாக புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் அனுகூலமும் கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு சிறப்பான அனைத்து நிலைகளிலும் முயற்சிகள் நல்ல விதமாக பலனளிக்கும். பண வரவு மேம்படும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படும். அரசியல்வாதிகள் எடுத்த காரியங்களில் சிறப்பான வெற்றிதனை உறுதியான முறையில் பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை கும்பராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத புகழ் மேம்படுகிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் சிறப்புகள் நிறைந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. குரு, சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரக சஞ்சாரங்கள் சிறப்பாக இருக்கிறது. தன குடும்ப வாக்கு பாவகத்தில் சுக்கிரன் அபாரமாக சஞ்சரிக்கிறார். குறிப்பிட்ட எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பாக பூர்த்தியாகும். குறைகள் எதுவும் இல்லாத தினமாக இன்றைய தினம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் விலகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பும் உற்சாகமும் கூடுதலாக இருக்கும். சவாலான சிக்கலான பணிகளை கூட திறமையாக சிறப்பாக செயலாற்றி வெற்றி காணுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் மேன்மை நிறைந்த தன்மைகள் உண்டு. முடிக்க இயலாத சிக்கலான சில பிரச்சனைகள், சவாலான பிரச்சனைகள் உங்களுடைய திறமையான செயல்பாட்டின் மூலமாக தீர்க்கப்படும். வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் பொறுமை தேவை. தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் உண்டு. குறிப்பாக உத்தியோகத்துறை அன்பர்கள் பணி இடங்களில் மதிக்கப்படுகிற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான மந்த நிலை தோன்றி மறையும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். தொழில் பங்குதாரர்கள் புதிதாக அமைவார்கள். இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் இயல்பான வெற்றியை கொடுக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிறவர்கள் அதிர்ஷ்ட சூழலை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாக்கும். குறிப்பாக கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகுவதற்கான சூழல்களும் உண்டு. பெண்மணிகள் நினைத்ததை எதிர்பார்ப்பதை வெற்றிகரமாக சாதிக்கின்ற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாக இன்றைய தினம் அமையும்.